வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் நம் வருங்கால தமிழக முதல்வர் திரு அண்ணாமலை IPS அவர்கள் ஆதரவு பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் டெல்டா சிங்கம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் நேரில் அண்ணாமலை மாமாவை நான் பார்க்கணும்னு ஆசை. நன்றி. பட்டுக்கோட்டையில் 3 குழந்தைங்களை கொண்டுட்டு அப்பாவும் சரண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதில் முழுக்க பாதிப்பு இவங்க சைடு தான். அதாவது 3 குழந்தையும் போச்சு, இவரும் போய் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போயாச்சு. இப்போ என்னென்னா, இப்போது இவங்களை பெற்றவங்க இருக்காங்க பாருங்கள், பெற்றவங்களும் கூட்டிகிட்டு ஓடினவரும் இருக்கார்ல, இவங்க 2 பேரும் இப்போ ஃபுல் ஃப்ரீடம் ஆகிட்டாங்க. இப்போ நல்லா ஜாலியாக, இப்போ இவங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. அதாவது நஷ்டம் ஃபுல்லாக இவர் பக்கம். இவர் ஒரு அறிவு இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனுஷன் ஜென்மமே கிடையாது. இருந்தாலும் எங்கே தண்டனை கொடுக்கணுமோ அங்கே தண்டனை கொடுக்கணும். தேவையே இல்லாமல் இந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுங்கள்? இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? அந்த வீடியோவெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அப்படியே நெஞ்செல்லாம் பதறுது. ஏன் இப்படிலாம் மனுஷங்க இருக்கானுங்க? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. நீங்கள் அதாவது அந்த குழந்தைங்கள விட்டுட்டு நீங்கள் மட்டும் போய் எங்கேயாவது கிணத்துல போய் ஏதாவது பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லையா ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த குழந்தைங்கள அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இதெல்லாம் கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தை கடைசியாக பேசின வீடியோ அதை பாருங்கள். அது எவ்வளோ அழகாக பேசியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் இது பெரிய பண்ணாங்கன்னா அந்த 2 குழந்தைங்களுமே இது ஒரு தாயாக நின்று பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் அந்த மூத்த குழந்தை அந்த மூத்த பெண் குழந்தை தாயாக மாறி அந்த 2 குழந்தைங்களும் இது கண்காணிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நல்லா வளர்த்துருக்கோம், அப்பா இல்லைனா கூட. ஆனால் இப்படி பண்ணுவீங்களேன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஆளுக்கு ஒரு துளி கூட ஒரு மூளையே இல்லை. இப்போது நீங்கள் எல்லாருமே போயிட்டீங்க. இப்போ அம்மாவும் ஓடி போன ஒரு 2 பேருமே கள்ளக்காதலனும் இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்போ எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான், பிள்ளைங்களும் போயாச்சு, இனிமேல் இன்னும் ஜாலியாக இருக்கலாம்ல. ஆனால் இதோட பாவத்தை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நினச்சி ஒவ்வொரு நாளும் அவங்க அழுகிறாங்களோ இல்லையோ, ஏன்னா நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வலி இருக்கும். தயவுசெய்து யாரும் இனிமேல் இந்த தவறை பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு குடும்பத்தையே விழுங்கிருச்சு. இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் இன்னும் விழுங்க போகுதுன்னு தெரில. இனிமேல் யாருன்னா அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு குடும்பத்தோடு ஒத்துமையாக வாழ பாருங்கள்.